வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான மின்ட் அண்ட் கியூக்கம்பர் லஸ்ஸி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா மின்ட் அண்ட் கியூக்கம்பர் சூப்புன்னு கூட சொல்லி உங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து சில்டாக நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெள்ளரிக்காவை நல்லா தோலெல்லாம் சீவி அது உள்ளே இருக்க கொட்டெல்லாம் நீக்கி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி சீவி ஒரு சின்ன பீஸ் வச்சுருக்கேன். நம்மளுக்கு புதினா இலை, மல்லி இலை தேவைப்படும். சீரகம் தேவைப்படும். தயிர் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கிற தயிர் எடுத்துக்கோங்க. புதுசாக தோச்ச தயிர் எடுத்தால் நல்லாயிருக்கும். இப்போது புளிப்பாக இருக்க தயிர் நீங்கள் சேர்த்திங்கன்னா அது ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் இப்போ இந்த சீரகம், புதினா இலை, மல்லி இலை, இஞ்சி, வெள்ளரிக்காய், உப்பு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். விழுதாக அரைச்சிக்க போகிறேன். வெள்ளரிக்காயில் நம்ம தண்ணி சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை. அதுலேயே நிறைய தண்ணி கண்டென்ட் இருக்குது. ஸோ வந்து அரைக்கிறப்போ நம்மளுக்கு ஈஸியாக அரைப்பட்டுடும். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய பிளாக் லிங்க் ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறாங்க. பிளாகில் இந்த ரெசிபி மட்டும் இல்லை, நிறைய ரெசிபிஸ் இருக்குது. ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் மை சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். தி சேம் ரெசிபி இஸ் ஆல்சோ போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வெள்ளரிக்காய் வந்து நல்லா விழுதாக அரைச்சிக்கினேன். இப்போ தயிரும் சேர்த்து நம்ம அடிக்கிறப்போ நல்லா ஸ்மூத்தாக அரைப்பட்டணும். உப்பு பார்த்து நீங்கள் செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த லஸ்ஸிக்கு கார்னிஷ் பண்ணுறதுக்காக பூந்தி எடுத்து வச்சுருக்கேன். கேரட் திருவி வச்சுருக்கேன். வெள்ளரிக்காவை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மல்லி எல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் சாட் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு டம்ளரில் வந்து இந்த வெள்ளரிக்காய் சூப் நம்ம தயார் பண்ணுறத வந்து சேர்த்து நம்ம இதை சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த வெள்ளரிக்காய் சூப்பை நீங்கள் வந்து சில்டாக சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே சர்வ் பண்ணலாம். இப்போ இது மேலே வந்து பொடியாக நறுக்கின வெள்ளரிக்காய், திருவி வச்சுருக்க கேரட்டு, பூந்தி சேர்த்துக்க போகிறேன். பொடியை நறுக்கி வச்சுருக்க மல்லி இலை, புதினா இலை சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக சாட் மசாலா தூவி இது நான் வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே நான் பரிமாறினேன். ரொம்ப அருமையாக நல்லா இருந்தது. இந்த கோடை காலத்துக்கு வந்து இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளரிக்காய் வந்து சாப்பிட்றப்போ ரிஃப்ரெஷிங்காக ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வெள்ளரிக்காய் லஸ்ஸி ஆர் கியூக்கம்பர் சூப் வந்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.